Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே ஒரு ரெகுலராக ஒரு 3 டைப் அப்படின்றத தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே மிக்சட் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை பொறுத்தவரையும் இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல் போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ பார்த்திங்க அப்படின்னா கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஸோ கிரேப் சில்க் சாரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ். ஸோ நம்பர் 1ல் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ். அடுத்து வந்து உங்களுக்கு காட்டன் கிரேப் சில்க் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ காட்டன் கிரேப் சில்க் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோலா கிரேப் சில்க் சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1ல் வந்து 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் கிரேப் சில்க் சாரீஸாக சிங்கிள் டிசைனில் இருக்கிற கலர்ஸுமே ஃபியூ கலர்ஸ். ஸோ அந்த காட்டன் கிரேப் சில்க் சாரீ வந்து ரீஸ்டாக் கலெக்ஷன் தான். அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் வேர் ஸ்பெஷல் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே சூப்பர் மூவிங் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நட ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் கலர் சார்ட்டுமே ரீஸ்டாக்கில் வரலை. ஒரு 3 கலர்ஸ் மட்டும் 3 to 4 கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு ரீஸ்டாக்கில் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டோலா கிரேப் சில்க் சாரீஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல் இந்த 3 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸுமே கவர் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் வந்து ஓரளவுக்கு வந்து வீக்கெண்ட் முடிஞ்சு இந்த மண்டே ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் கலெக்ஷன் கொஞ்சம் அரைவல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை பொறுத்தவரையும் இன்றைக்கும் வந்து ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து பார்த்திங்க ரொம்ப யூனிக்காக நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 1ல் கலெக்ஷன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், போட்டிருக்கோம். சூப்பராக வந்து கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். எல்லா பேட்டர்னுமே இருக்குது. கிரேப் சில்க் வேணுமா, சிஃபான் ஜார்ஜெட் பேட்டர்ன் வேணுமா, டிசைனர் சாரீஸ் பேட்டர்ன் வேணுமா, இல்லை பட்டு சாரீ பேட்டர்னில் வேணுமா, எல்லா சாரீஸுமே வந்து நம்ம வீடியோஸில் போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்க, இல்லை 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அந்த ஒரு 2-3 டேஸ் முன்னாடி உள்ள வீடியோஸ்மே அப்படியே பார்த்துட்டு கரண்ட்டாக அந்த 1 வீக் அப்படி இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இப்போது இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த பட்டு சாரீ லுக்கிங்கில் இருக்க சாரீஸ் போடலை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சாரீஸ் வேணுமா, பாஸ்ட் ஒரு 3-4 வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் கிடைக்கும். ஸோ அதில் இருக்க கலெக்ஷன்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஒரு சில கலெக்ஷன் இருக்கும், ஒரு சில கலெக்ஷன் சோல்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அதை அவைலபிலிட்டி பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேட்டர்ன் கலெக்ஷன்ஸுமே இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் போடலைன்னா பாஸ்ட் வீடியோஸ்லேருந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து தீபாவளி ஆர்டர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல கஸ்டமர் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகுது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் பார்சல் வரத்துக்கு உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஏன்னா உங்களுக்கு கொரியர் வந்து ரொம்ப அதிகமாக ரஷ்அப்பில் இருக்கிறதுனால. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு முடிஞ்ச வரையும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பரவாயில்ல, நானே ஒரு டைலர், நானே வீட்டில் வந்து இது மிஷின் வச்சுருக்கேன், நானே ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணிப்பேன், எனக்கு தீபாவளிக்கு 1 or 2 days பிஃபோர் கிடச்சா கூட ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் முடியலனாலும் அந்த அக்டோபர் 10 கிட்ட கூட நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். 10 கிட்ட பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 17 அந்த மாதிரி டேட்டில் தான் வருமே. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 5 working days 7 working days கூட எடுத்துக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரியர் சர்வீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இந்த டைம் டிலே ஆகுது, நான் வந்து தீபாவளிக்காக தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் பட் டிலே ஆகுது அப்படின்ற அதை மட்டும் பிளேம் பண்ணாதீங்க. அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த தீபாவளி ஆர்டர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டெய்லி வீடியோஸில் இதை இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் போட்டுட்டு உங்களுக்கு டிலே ஆகுது, அப்போ நான் தீபாவளிக்காக தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட புஷ்அப் பண்ணாதீங்க. ஏன்னா டெஸ்பாச் உடனே ஆயிருக்கலாம், பட் வந்து உங்களுக்கு கொரியர் சர்வீஸ்னால அவ்வளோ டிலே ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு அந்த உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக அந்த கொஞ்சம் முன்னாடியே பிஃபோராக வேணும் அப்படின்னா நீங்கள் பிஃபோராகவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட். உங்களுக்கும் வந்து அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும், எங்களுக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸ், தீபாவளி, அடுத்து கிறிஸ்மஸ் வருது, அடுத்து வந்து உங்களுக்கு நியூ இயர் வரும், பொங்கல் வரும், இந்த மாதிரி பிக் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொரியர் வந்து டிலே ஆகுது.
ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டைம் கொடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து கரெக்டான டைம்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இந்த கரெக்ட் டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் வர கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். உங்கள் லைக் மூலயமா தான் அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ வந்து உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து எங்களை மாதிரி ஒரு சின்ன சாரீஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் மார்ஜின் ப்ராஃபிட் எடுத்து ஒரு நல்ல பெஸ்ட் குவாலிட்டி சாரீ ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குற இந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு சின்ன விமன் என்டர்பிரினருக்கும் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க. பெஸ்ட்டான குவாலிட்டி, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு குவாலிட்டி கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் கொடுப்போம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கூட ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அந்த ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம போடுற சாரீஸோட ப்ரைஸ்லேருந்து 400 rupees to 500 rupees கூட வந்து எக்ஸஸாக வந்து ஒரு சில இடத்துல பார்க்கும்போது இருக்குது. ஸோ நம்ம எதர்ச்சியாக நம்ம பார்ப்போம்ல, இன்ஸ்டா பேஜ்லேயோ இல்லை யூடியூப் பேஜ்லேயோ அந்த மாதிரி கூட இருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் தான் வந்து இந்த சாரீஸை வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் வேணுமா, நீங்கள் எந்த தயக்கமே இல்லாமல் ஒரு ட்ரஸ்டான பிளேஸ் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ்லேயே உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2ல போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸில் வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இதுலேயும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைசூர் சிஃபான் வெரைட்டி வந்திருக்கும் பாருங்கள். 999 + ஷிப்பிங் அந்த பிளைனில் பார்டர் அந்த சாரியில் வந்து ஆல்ரெடி சேம் கலர் சார்ட்லேயே வேறு டிசைன் கொடுத்துருந்தோம். கீழே வந்து சின்னதாக மேங்கோ போட்ட மாதிரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் பேட் போட்ட மாதிரி வந்திருக்கு. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் சோல்ட் அவுட் அப்படின்னு சொன்னதுனால வேறு அந்த டிசைன் சோல்ட் அவுட்னா அதுலேயே வேறு டிசைன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு சிங்கிள் பீஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் வேணும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது வந்து இந்த கிரன்ச்சி பேட்டர்னில் இருக்கிற சிஃபான். இதேமாதிரி கிரன்ச்சி பேட்டர்னில் இருக்கிற சிஃபான் பிளைனில் கீழே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்து ஒரு மாதிரி ரோஸ் எம்ப்ராய்டரி கொடுத்த மாதிரி அதுவும் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்லையும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோட லென்த் எதுக்காக ரொம்ப அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு அதிகமாக தெரியாது. எதுக்கு அப்படின்னா முக்கால்வாசி சாரீஸ்க்கு ரெஃபரன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதனால தான் ஓரளவுக்கு உங்களுக்கு லென்த் வந்து ஜாஸ்தியாக தெரியுது. இல்லை அப்படின்னா அன்னைக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கம்மி தான். ஒரு 10 minutes வீடியோ லென்த்லேயே முடிஞ்சிடும் கலெக்ஷன்ஸு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ போட்டிருந்ததுனால தான் வீடியோட லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அடுத்து நம்பர் 3ல வந்து மிக்சர் கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்க.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2ஓட சாரீ எல்லாமே பார்த்துருப்பீங்க. கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3 சாரீ வந்தாச்சு. நம்பர் 3 சாரீஸில் வந்து மிக்சட் வெரைட்டிஸ் தான் போட்டிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் சில்க் சாரீ போட்டிருக்கோம். ஸ்பேஸ் சில்க் சாரீஸில் வந்து அழகாக வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்பேஸ் சில்க் அப்படின்னாலே நீங்கள் இப்போ ரொம்ப ஆன்லைன் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது வந்து இந்த சிரோக்சி ஸ்டோன் மாதிரி கிளிட்டர் ஸ்டோன் மாதிரி வச்ச மாதிரி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் சில்க் சாரியில் அழகாக வந்து ஒரு கலர்ஃபுல்லான எம்ப்ராய்டரி பார்டர் கொடுத்த மாதிரியும் பிளவுஸ்லயே எம்ப்ராய்டரி கொடுத்த மாதிரியும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன். ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் அப்படிங்கும் போது எப்போ பார்த்தாலும் ஃபுல்லா எந்த இதை ஓபன் பண்ணி பார்த்தாலும் ஃபுல்லாவே வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் பார்த்து ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்க போகுது சாரி. ரொம்ப அழகாகவும் இருக்கும். மெட்டீரியல் வைஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்பேஸ் சில்க் சாரி வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறதுனால வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ அதில் எம்ப்ராய்டரி கொடுத்து ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பரான ஃபினிஷிங்கில் வந்திருக்கு சாரீஸ் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்பர் 3ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க சாரீ வந்து ஸ்பேஸ் சில்க் சாரீ. ஸ்பேஸ் சில்க் சாரீக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சா சில்க் சாரீ வந்திருக்கு. கிச்சா சில்க் சாரியில வந்து ஒரு 2 டிசைன் வந்திருக்கு. ஒரு டிசைன்ல இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. இன்னொரு டிசைன்ல வந்து சிங்கிள் கலர். ஆல்ரெடி வந்து நேற்று வீடியோவில் ஒரு கலர் போட்டிருந்தோம். இன்னைக்கு வீடியோக்கு இன்னொரு கலர் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிச்சா சில்க்கு அப்புறம் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு பேஸ் மெட்டீரியல் வந்து பனாரசியில் வந்துடும். ஸோ பனாரசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டையபிள் சாரீஸ் தான் வருது. பனாரசி வார்ம் சில்க் வருது, பனாரசி கட்டான் சில்க் வருது, அடுத்து வந்து ரா மேங்கோ சில்க் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டையபிள் சாரீஸ் தான். உங்களுக்கு எல்லாமே வந்து டையபிள் சாரீஸாக வந்திருக்கு. இந்த 3 வெரைட்டியுமே வந்து டையபிள் சாரீஸ் வெரைட்டிஸில் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் கஸ்டமைசேஷன் அவைலபிள். நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம். நேற்று வீடியோவில் இல்லை, அதுக்கு 2 to 3 days பிஃபோர் வீடியோவில் போட்டிருந்தோம் கலர் கஸ்டமைசேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு சில கலெக்ஷனுக்கு மட்டும் கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது இந்த ஃபெஸ்டிவல்னால கொஞ்சம் டிலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கலெக்ஷன்ஸ்க்குலாம் பண்றது கிடையாது. ஸோ இன்னைக்கு போட்டிருக்க ரோ மேங்கோ சில்க்குமே வந்து கலர் கஸ்டமைசேஷன் அவைலபிள் இருக்கு. வார்ம் சில்க்குமே கலர் கஸ்டமைசேஷன் அவைலபிள்ல இருக்கு. கட்டான் சில்க்குமே கலர் கஸ்டமைசேஷன் அவைலபிள்ல இருக்கு. பட் டை பண்ணி நம்ம டிஸ்பேட்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 4 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துக்கும் டிஸ்பேட்ச் ஆகிறதுக்கு. டிஸ்பேட்ச் ஆகிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 4 ஒர்க்கிங் டேஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கும். ஒரு சில டையபிள் சாரீஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படி இன்னைக்கு போட்டிருக்கிறது நான் சொன்ன ஷெடியூல். ஒரு சில டையபிள் சாரீ அது வந்து நான் வந்து ஆல்ரெடி 3 to 4 வீடியோஸ் பிஃபோர் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி டையபிள் சாரீஸ்க்குலாம் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் இல்லைன்னா கூட அந்த கலரே வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டையிங்கே ஆகும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து 7 to ஒர்க்கிங் டேஸ் எடுத்துக்கும் டெலிவரி டைம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சாரீஸ்க்குமே வந்து அந்த எப்படி சொல்றது கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணி வாங்கிப்பாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு ரெடி ஸ்டாக்ல இருக்கிறதா அனுப்புங்கம்பாங்க. மோஸ்ட்லி டையபிள் சாரீஸ் எதுவுமே அந்த அளவுக்கு ரெடி ஸ்டாக்காக இருக்காது. ஏதாவது ஒரு சில சாரீஸ் மட்டும் வந்து ஏதாவது எப்போவாவது ரெடி பண்ணியிருக்கோம் அப்படி எக்ஸ்ட்ரா 1 or 2 பீசஸ் ரெடி ஆகிருக்கு அப்படின்னா ரெடி ஸ்டாக்ல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு சில சாரியை வந்து 1 or 2 டேஸ்ல வந்து டை பண்ணி உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணவும் முடியும். ஸோ நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது அது வந்து எவ்வளோ டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக சொல்லிடுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.